பன்னீர் ஒரு 200 கிராம் வாங்கிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற மாதிரி பீசஸை ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருங்க. இதோட 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த பன்னீர் இதில் சேர்த்துருங்க. இந்த பன்னீர் இதுக்குள்ளே சேர்த்துட்டு இந்த சாஸில் நல்லா அந்த மாதிரி 4 சைடு அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 4 சைடில் இந்த மாதிரி பன்னீரை நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு இதை ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருங்க. சமையல் சோடா சேர்த்து திரும்ப ஒரு தடவை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்த பிறகு இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா அதை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருங்க. அதோட காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு அதுக்கு பிறகு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இது நல்லா அந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட்டோட 4 சைடும் இந்த மாதிரி கார்னர் பகுதியை மட்டும் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 4 சைடும் கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கிற ப்ரெட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதை சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி அழுத்திட்டு ஒரு சிங்கிள் பீஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம சாஸில் மூழ்கி வச்சுருக்கிறதான அந்த பன்னீர் எடுத்து இந்த மாதிரி வச்சு இதை ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற ப்ரெட்டையும் இந்த மாதிரி பன்னீரில் ரோல் பண்ணி வச்சுட்டு நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த ப்ரெட்டை நம்ம இந்த கடல மாவு கலவையில் போட்டுட்டு இந்த மாதிரி மூழ்கி வச்சுக்கோங்க. மூழ்கிட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பொரிச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் உதிர்ந்து வராது. இது நல்லா ஒரு சைடு வந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடு நல்லா திருப்பி நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர கண்டிஷனில் நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதி இருக்கிறதான பன்னீர் இதே போல் பொரிச்சிக்கோங்க. பன்னீர் சாப்பிடாதவங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தீங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இதை நீங்களே செஞ்சு பாருங்கள். சேர்த்து ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.